மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐபிஎல்லோட எல் கிளாசிக்கோன்னு சொல்லப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இன்றைக்கி நடக்க இருக்குது. நம்மளோட டீம் கிட்ட போய் அவங்களோட நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் எதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, நாளைக்கு சென்னை vs மும்பை மேட்ச் வந்து நடக்கிறது. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சென்னை மேட்ச் எது? உங்களுக்கு வந்து ஒரு சில மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும், ஒரு சில மேட்ச் வந்து சேடாக இருந்திருக்கும். எந்தெந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரீசெண்டாக சொல்லணுன்னா சென்னை vs மும்பை மேட்ச்சில் வந்துட்டு தலை வந்துட்டு 4 6 அடித்தது கான்ஸ்டண்ட்டாக அடிச்சார். ஒரு ஓவரில் 4 6 அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. விண்டேஜ் தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதில். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு க்ரியேட் ஆகுமான்னு தெரில. சென்னை மும்பைனா பெருசாக இதாகலை. பட் ஆனால் லாஸ்ட் டைம் அந்த பெங்களூர் சென்னை ஃபைனல் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக எப்படி வந்து சென்னை உள்ளே வர அளவுக்கு செம்மையாக பெங்களூர் செஞ்சு விட்டுச்சுல்ல, இந்த டைமும் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சென்னைக்கு பெரிய டேஞ்சர்னா அது நாங்கள் தான், ஆர்சிபி தான். கண்டிப்பாக இந்த வாட்டியாச்சும் ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போமோ தோப்போமோ அப்படிலாம் கிடையாது. பட் ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ஆல்பி மார்க்கில் வந்து விராட் கோலி ஒரு 28 ரன் அடிப்பார்ல, அந்த மேட்ச் மறக்க முடியாது. போர் வச்சா அந்த ஹைலைட்ஸ்லாம் பார்ப்போம். சும்மா மேட்ச் அது. ஆக்சுவலாக நான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரெட்டு. என்னைக்கு சச்சின் மும்பையிலேருந்து போனாரோ அன்னையிலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் சென்னை தான். உங்களுக்கு எதனா மெமரிஸ் இந்த மாதிரி இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கடைசி இதில் வந்து ஆர்சிபி கொஞ்சம் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டே வந்துட்டு கடைசி கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் போனாங்களே, அது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த தடவை ஆர்சிபி கப் அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சென்னை மேட்ச் வந்து ஃபைனல் ஜெயிச்சது தான். தோனி அந்த 6 அடிச்சது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வேறு என்ன பத்திரனா இப்போ வந்திருக்காரு. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் விக்கெட் எடுப்பார் நம்புகிறோம். 2019 ஞாபகம் இருக்குங்களா, அந்த ஃபைனல் மேட்ச்சு. அதில் வந்து நம்ம கடைசியில் போய் இந்த ஒரு ரனில் தோத்துட்டோம்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். அப்போல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு, அது போய் மும்பைகிட்ட போய் தோத்துட்டோம் பாருங்கள். நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சென்னை மும்பை இல்லை, அங்கே போய் தோத்தது தான் எனக்கு. ஆனால் நாளைக்கு நம்ம அவங்க விடவே கூடாது. எப்படியாவது இந்த தாட்டியாக நம்ம ஜெயிச்சே ஆகணும். அது டோனிக்காக நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதில் கடைசி பாலில் ஜடேஜா 6 அடித்தது கொஞ்சம் மெமரபிளான மேட்ச் தான். சென்னை மேட்ச் 2018 ஃபைனல்ஸு. ஸோ வின் பண்ணதும் அவங்க கிட்ட வந்து தோனி தூக்கி சுற்றுவார், அந்த விஷயம்லாம் கொஞ்சம் மெமரபுளாக இருக்குது. இந்த தடவை சென்னை வந்து கப் அடிக்கணும்னு நம்பிக்கையில் இருக்கும். ஸோ சிக்ஸ்த் டைட்டில் அடிச்சிட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த தடவை ஐபிஎல்லையே. ஸோ ஆல்ரெடி 5 டைட்டில் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஹோப்பிங் டு see you tomorrow லைவ். ராஜஸ்தான் ஃபேன் நான், அதனால் சென்னை மேட்ச் பெருசாக வந்து நான் பார்க்குறதில்ல. ராஜஸ்தான் எதனால் பிடிக்கும்? ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ராகுல் டிராவிட் வந்து விளையாண்ட டீமு, அப்படின்னால ஃபஸ்ட்லேருந்து பிடிக்கும். அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வருது. இந்த சீசனில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் சென்னை தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க ஆர்சிபி டீமு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சென்னை vs மும்பையோட சென்னை vs ஆர்சிபி தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். இந்த வாட்டி மும்பை சிஎஸ்கே தான் ஜெயிக்க எப்போவுமே. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் வந்து ஒரு தடவையாக அவங்க கப் அடிக்கட்டும். சீசன் சிஎஸ்கே தான் எப்பவுமே. சென்னையில் இருந்துட்டு சிஎஸ்கே இல்லாமல் எப்படி? கண்டிப்பாக சிஎஸ்கே தான். கண்டிப்பாக டோனிக்காக ஜெயிக்கிறோம், கப் அடிக்கிறோம். எப்போவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஆப்வியஸ்லி சென்னை. இந்த வாட்டி தலை வந்து ரிட்டையர் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபைனல் மேட்ச்னு சொல்லியிருக்காங்க, தெரியல, பார்க்கலாம். அது பரவாயில்லாமா, அடுத்த பிளேயர் வந்து தானே ஆகணும். அது கொஞ்சம் டவுட்டு தான், வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சென்னை ஜெயிச்சு தான் ஆகணும். டோனிக்காக சென்னை ஜெயிச்சு ஆகணும். இல்லை, அது கான்ட்ரவர்சி போயிட்டு தாங்க இருக்கும். அதாவது அவருங்க ஃபிட்னஸ் பொறுத்து இருக்குது. அவர் ஒன்றும் வேர்பலாக அனௌன்ஸ் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆடுவார். அவர் ஹெல்த் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக எவ்ரி இயர் ஆடுவார். ஸோ அதுக்காக தான் ஃபேன்ஸே வராங்க அவரை பார்க்குறதுக்கு தான். டிக்கெட்ஸ் நிறைய ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிற காரணமே அதுதான். ஸோ குட் மேட்சாக இருக்கும் நாளைக்கு. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு 5 ட்ராஃபி தலை வந்துட்டு நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இது அவரோட லாஸ்ட் இயரு. ஸோ அவருக்கு ட்ரிபியூட்டாக நம்ம வந்துட்டு கடைசியாக ஒரு ட்ராஃபி கொடுக்கணும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கணும்னு நம்புகிறோம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.